Dear viewers, இன்னைக்கு exercise 2.3ல 10th maxலேருந்து third sum தான் பார்க்க போகிறோம். Solve 5x congruent to 4 mod 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த பாசிட்டிவ் இன்டீஜர் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா சால்வ்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஏன்னா இதே சம்மும் மாறாமல் ஃபஸ்ட்டு சம்மில் 5th சப்டிவிஷனில் கொடுத்துருப்பாங்க. அங்கே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அஸ் யூஷுவல் நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுக்கணும். இதை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போகுவோமா? அப்போ 5x இது இங்கே போகும்போது என்ன வரும்? -4 ஈக்குவல்ட்டாக மாற்றுவோம். அப்போ என்ன செய்வோங்க? இந்த இடத்துல மாற்றும் போது mod 6க்கு பதிலாக 6n for some integer n INDTEGER integer n என்னங்கிறது ஒரு இன்டீஜர்னு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன செய்ய போகணும்னா சால்வ் பண்ண தானே சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இங்கே கொண்டு போகணும். இப்போ 5x இருக்குது. ஸோ விச் ஈக்குவல் டு இங்கே -4 இங்கே கொண்டு போகிறேன். அப்போ 6n -4 இங்கே போகும்போது என்ன வரும்? +4. இப்போ அடுத்து என்னது? எக்ஸை மட்டும் வச்சுட்டு அடுத்த நம்பர் என்னது? 5 இங்கே கொண்டு போனால் என்ன வரும்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே போகும்போது டிவிஷனில் மாறும். ஸோ விச் ஈக்குவல் டு 6n + 4 டிவைடட் பை 5. இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே எண்ணுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த சப்ஸ்டியூட் பண்ணுற நம்பர் இதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் அது 5 டேபிளில் டிவைட் ஆகணும். 5 டேபிள் ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. 5, 10, 15, 20, 25. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? இப்போ n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1 6 is 6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். when n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த எக்ஸில். therefore x ஈக்குவல் டு 6 இன்ட்டு அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் +4 டிவைடட் பை 5. அப்போ 1 6 என்ன வரும்? 6 +4 பை 5ன்னு கிடைக்கும். விச் ஈக்குவல் டு 6 + 4 என்னது? 10 பை 5. அப்போ இது டிவைட் ஆகும். அப்போ 2. ஃபஸ்ட் ஆன்சர் என்னது? 2. இதே 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 6 2s are 12ன்னு வரும். 12 + 4 என்ன வரும் நம்மளுக்கு? 16 கிடைக்கும். அப்போ அது 5 டேபிளில் வராது. அடுத்து 3யை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 வருமா? 6 3s are 18. 18 + 4 என்ன வந்துடும் நம்மளுக்கு? 22 வந்துடும். அப்போ அதுவும் டிவைட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த நம்பர் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா when n ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். x ஈக்குவல் டு இது எப்படி டைரெக்டாக நம்ம 6ன்னு தான் தெரியணும்னா இல்லை ஒன்றா போட்டு பார்த்தா தான் தெரியும். எண்ணுக்கு பதிலாக 1, அடுத்து 2, 3, 4, 5, 6 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அப்படியே ஒரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ எனக்கு தெரியுன்றனால நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். 6 × 6 + 4 டிவைடட் பை 5. எண்ணுக்கு பதிலாக நான் 6 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 6 6 are 36 + 4 பை 5. 36 + 4 என்ன வரும்? 40 பை 5. 5 8s are 40. அப்போ ஆன்சர் என்னது? 8. அடுத்த நம்பர் என்ன போடலாம் அப்படின்னா when n ஈக்குவல் டு அப்படியே 7 8 போட்டிங்கன்னா வராது. when n ஈக்குவல் டு 11 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ x ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 11. ஸோ 6 × 11 + 4 டிவைடட் பை 5ன்னு இருக்குது. 6 11s are 66 + 4 டிவைடட் பை 5. இங்கே என்ன வரும்? 66 + 4 என்ன வருது நம்மளுக்கு? 70 பை 5 ஈக்குவல் டு 1 5 is 5. அப்போ ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ 5 4s are 20. ஸோ ஆன்சர் என்னது? 14. therefore இப்போ என்ன பாசிபிள் சால்வ் பண்ணதுக்கு பாசிபிள் வேல்யூஸ் பார்க்கணும்ல. த பாசிபிள் values of x are 2 8 11 2, 8, 11 சாரி 2, 8, 14 இது 2, 8, 14 இது மட்டுமா? இல்லை, அடுத்து என்னென்ன வேணும்? எந்த நம்பர் வேணாலும் 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போக முடியும். எக்ஸெட்ரா. as usual the same procedure தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள் அதே இது இங்கே எடுக்க போகிறோம். 3xன்னு கொடுத்துருக்காங்களா? 3x - 2 இங்கேருந்து இங்கே போகும்போது என்னவா வரும்?
இது இங்கேருந்து போகும்போது என்னவா மாறும் -0 மாறும். இது ஈக்குவல் டுவாக மாறும். இங்கே 11 என்ன மாறும் ஃபார் வழக்கம் போல் ஃபார் பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்னு எழுதிட்டோம். சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா as usual the same தான். இப்போ 3x -2 -0 என்ன வரும்? அதே -2 தான் ஈக்குவல் டு 11n. எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி ஒரு டேமாக ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போக போகிறோம். இப்போ 3x ஈக்குவல் டு 11 என்னன்னு இருக்கா? இந்த -2 கொண்டு போனால் +2. அடுத்து எக்ஸை மட்டும் வச்சுட்டு 3யை கொண்டு போகும். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே போனால் என்னவா மாறும்? டிவிஷனாக மாறும். டிவைடட் பை 3ன்னு கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம எண்ணுக்கு பதிலாக என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் அது 5ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தோம். இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் அது 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 111 is 11. 11 + 2 என்ன வந்துடும்? நம்மளுக்கு 13. 13 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 2வை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இப்போ n = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன வரும்? 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 22. 22 + 2 என்ன வரும்? 24. அப்போ 24 3 டேபிளில் டிவைட் ஆகும்ல. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னா when n = 2. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னுக்கு பதிலாக 11 × n பதிலாக 2 + 2 by 3. 11 2s are 22. So 22 + 2 divided by 3. So which equal to 24 by 3. 8 3s are 24. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? 8 வரும். ஸோ இப்போ அதே மாதிரி போட்டு பார்த்தா என்ன நம்பர் வரும்னா அப்படியே ரெகுலராக போட்டுகிட்டே வாங்க. இப்போ அடுத்த நம்பர் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. when n = 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். அப்போ x = என்னுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 5. ஸோ 11 × 5 + 2 by 3. அப்போ 11 5s are என்ன வரும்? 55 + 2 வருமா? ஸோ அப்போ என்ன வரும்? டிவைட் பை 3 = 57 by 3ன்னு கிடைக்கும். அப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 1 3 is 3 ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ 27. அப்போ எத்தனை 27ல் எத்தனை 3 இருக்குன்னு பாருங்கள். 9 3s are 27. ஸோ 19. இப்போ அதுக்கடுத்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா when n = 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். when n = 8 x = 11 × என்னுக்கு பதிலாக நம்ம 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ +2 divided by 3 which equal to 11 x are என்ன வரும்? 88 + 2 divided by 3ன்னு கிடைக்கும். ஸோ which equal to 88 + 2 என்ன வரும்? நம்மளுக்கு 90 வரும். 90 by 3. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 3s are 9 0. ஸோ 30 30 30 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எழுதுங்க. therefore இதே மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம். therefore the possible values of x are என்னென்னலாம்? 8 19 30 8, 19, 30, எக்ஸட்ரா அப்படி நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். இதுதான் நம்மளுக்கு இந்த 3rd சம்மோ 4th சம்மோ. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த இதுலேயும் 5th சம் 6th சம் 7th சம் இது 3 ஒரே கேட்டகரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM. இதை கான்க்ரூவன்ட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு மாற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அவங்க கொடுத்துருக்கிறது 100 ஹவர்ஸும் 7 AMங்கிறதான். அப்போ இது எப்படி மாற்றுவோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது 100 hours தான். ஸோ விச் கான்க்ரூவன்ட் டு நம்மளுக்கு அந்த எக்ஸ் எவ்வளோ ஆசைன்னு நம்மளுக்கு எந்த டைம்னு அக்யூரேட்டாக வாட் இஸ் த டைம் அந்த டைமாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதில் இந்த ஆஃப்டர் 7ங்கிறது நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு கிளாக்கில் எத்தனை ஹவர்ஸ் இருக்கும்? 12 இருக்கும். ஸோ மோட் 12 டைம் வந்தாலே 12 மோடு 12. ஏன்னா 12ஆல் தானே டிவைட் பண்ணுவோம் டேஸை. அப்போ 12ன்னு இருக்கட்டும். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த ஃபார்மை நீங்கள் எதாவது மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத இப்படி தான் எழுதணும். 100 கான்க்ரூவன்ட் டு எக்ஸ் இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். மோட் 12. இப்போ நம்ம as usual என்னென்னு எழுதுவோம்? இது இங்கிட்டு கொண்டு வருவோமா? ஸோ 100 - x ஈக்குவல் டு 12n ஃபார் சம் இன்டீஜர். என்னென்னு எழுதுவோமா? அடுத்து என்ன செய்வோம்? இங்கே இருக்கா இந்த நம்பரில் நம்ம